அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கச்சத்தீவை பற்றி பேச முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். 39 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் பேசாமல் இப்போது நீலி கண்ணீர் வடிப்பதை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கச்சத்தீவை தாரை வார்த்தவர் கருணாநிதி அன்று மத்தியில் ஆட்சியில் இருந்தது, இன்று முதலமைச்சர் கைகோர்த்து நிற்கும் காங்கிரஸ் கட்சி என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்டித்து வருவதாகவும் பாஜக அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை என்று விமர்சித்திருந்தார். கச்சத்தீவை மீட்பது குறித்து தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ள போதும் இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருந்தார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். கச்சத்தீவை பற்றி பேச முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணியில் 39 எம்பிக்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் பேசாமல் இப்போது நீலி கண்ணீர் வடிக்கும் உங்கள் நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். கச்சத்தீவை தாரை வார்த்தவர் உங்கள் தந்தை கருணாநிதி, அன்று மத்தியில் ஆட்சியில் இருந்தது, இன்று நீங்கள் கைகோர்த்து நிற்கும் காங்கிரஸ் கட்சி. கச்சத்தீவு பற்றி சண்டை போட வேண்டும் என்றால் உங்கள் கூட்டணிக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். நன்றி பிரகாஷ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.